சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்படும் ரயில் நிலையத்தை வரும் மே மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கத்தில் இருந்து ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட்டால் சென்னை நகருக்குள் வருவதற்கான போக்குவரத்து வசதி மேம்படும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் பரப்பளவில் 393 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் திறக்கப்பட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படுகின்றன. சென்னைக்கு வரும் வெளியூர் பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடன் நிறுத்தப்படுகின்றன. இதனால் தென் மாவட்டங்கள் உள்பட பல்வேறு ஊர்களிலிருந்து வரும் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் இறங்கிய பின் அங்கிருந்து மாநகர பேருந்துகள் வாயிலாக சென்னை வருகின்றனர். புறநகர் ரயிலில் சென்னை சென்றடைய விரும்புவோர் கிளாம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு ஆட்டோ உள்ளிட்ட வாடகை வாகனங்களில் செல்லும் நிலையே உள்ளது. இப்போ இங்க போக்குவரத்து அதிகமா இருக்குதுன்றதால எல்லாம் பஸ்ல போறாங்க வராங்க. ஸோ நெருக்கம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் வந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ அதனால மக்கள் பயன்படுவாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல் கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ திருச்சி, மதுரை எல்லாரும் போகிறவங்க இந்த பக்கம் தான் போகிறாங்க. ஸோ அதனால் ட்ரெயின் விரைவில் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியூர் பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கத்தில் புறநகர் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ஜனவரியில் ரயில்வே நிர்வாகம் அதற்கான பணிகளை தொடங்கியது. இந்த பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலேயே முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் கால தாமதம் ஏற்பட்ட நிலையில் அனைத்து பணிகளும் முடிவுற்று வரும் மே மாதம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு பெனிஃபிட் தான். மற்றபடி மக்கள் எது கம்மியா இருக்கு, ஃப்ரீயா பஸ் எல்லாம் விடுறாங்க, அதுதான் தேடி போறாங்க. இப்போ ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினா இருந்துச்சுன்னா அவங்க அதை தான் தேடி போவாங்க. அது அவங்களுக்கு பெனிஃபிட் தான். மக்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இது வரைக்கும் போற எல்லா மக்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயின்னுக்கிறாங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா அவங்க செய்து கொடுத்தா எங்களை மாதிரி ஊர்ல இருந்து வர யாருக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாத உடனே அவங்க செய்து கொடுத்தா எங்களுக்கு வரப்போக ஈஸியா இருக்கும். அது உடனே அந்த அரசாங்கம் அதை செய்யற மாதிரி கேட்கணும். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்தால் பொதுமக்களுக்கு சிரமம் குறையும். கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து வசதி மேம்பட்டு கூட்ட நெரிசலும் குறையும் என்பதில் சந்தேகமில்லை. சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.